அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு நான் பேச போகிற முக்கியமான விஷயம் வந்து நீம் கரோலி. நீங்கள் தமிழ்ல பார்த்தாவே புரிஞ்சுருக்கலாம். நீம் கரோலி பாபா என்ன குலதெய்வம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அதோட உங்களுக்கு வந்து நாளைக்கு மார்கழி 1. எப்போவுமே நிறைய பேர் இங்கே எதிர்பார்ப்பீங்க. மார்கழி 1ன்னா நம்ம யாரை கூப்பிடணும், யாரெல்லாம் மெயினாக நம்ம நினச்சி வாசப்படி தொடச்சி கூப்பிடும்போது கூப்பிடலாம் அப்படின்ற விஷயமும் இதே வீடியோவில் தான் இருக்குது அப்படின்றது. நிறைய காரணங்களுக்காக என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மிராக்கிள்ஸ் ஏற்படும். அது எப்படி ஏற்படும்னா, ஒரு பட்டன் தட்டுற மாதிரி நீங்கள் போயிட்டு இந்த ஊரில் இந்த சாமியை கும்பிட்டிங்களன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிராக்கிள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. மிராக்கிள்ன்றதே ஒரு விஷயம் எப்படின்னா, மிராக்கிள்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை நான் நடக்க விடாமல் பண்ணுவேன் அப்படின்ற ஆளுங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கர்மப்படின்னு சொன்னாலே நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் காரணமாகன்னு அர்த்தம் கிடையாது. அதை மட்டும் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன். எந்த சமயத்துலையும் நீங்கள் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் தொடர் தோல்விகள் இருக்கும்பொழுதும் அந்தளவுக்கு நான் பாவம் பண்ணியிருப்பேனோன்னு நினச்சிக்காதீங்க. அதை தான் எல்லாரும் ஊர் உலகமே சொல்லிட்டு இருக்குது. அந்தந்த கர்மா அப்படின்னா நீ எவ்வளோ தப்பு அப்போ பண்ணியோ அதுக்கேற்ற கர்மாவை இப்போ அனுபவிக்கிற அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ எல்லார் உள் மனசுலேயுமே ஆழ் மனசில் நம்ம ஒரு குற்றமானவன், நம்ம வந்து ராசி இல்லாதவன். சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அந்தளவுக்கு ராசி இல்லையோ, அந்தளவுக்கு போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருக்கிறோமோ, பயங்கரமான வியாதி இருந்தாலே இப்போ வெளியில் சொல்லிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இவன் எந்த அளவுக்கு பெரிய பாவங்கள் போன ஜென்மத்தில் பண்ணலன்னா இந்த வியாதி இவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு அடுத்தவனை பார்த்து கை காட்டுற விஷயம் நடக்குது. சொந்தமாகவே தானே வந்து இப்படி தானே ஊரில் இருக்கிறவங்க நம்மளை நினைப்பாங்க, இப்படி தானே ஊரில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து நம்ம பாவம் பண்ணணும்னு நினைப்பாங்க, நம்ம எவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கோம், அது எதுக்காக அந்த வியாதி வருதுன்னு தெரியலையே அப்படியும் தோணும். சரிங்களா? அதுக்கு காரணமே என்னென்னா, அவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ம வினைன்னு சொல்லிடுறதுனால நீ செய்த கர்மத்தின் பாவத்தின் பயணமாக தான் இப்போ நீ அனுபவிக்கிறன்ற ஒரு தாட்டு காலகாலமாக போயிட்டுருக்குது. ஆனால் அதுக்கு பேர் என்னமோ உன் கர்மா அப்படி தான் நீ அனுபவிக்கிறன்ற வார்த்தை தான் உண்மை. ஆனால் நீ தப்பு செஞ்ச அந்த கர்மான்றது அதில் கிடையாதுன்ற விஷயத்தை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மைண்டுக்குள்ளே குற்ற உணர்வு எதுவும் இல்லாமல் எடுத்துருங்க சுத்தமாக. அந்த கர்மான்ற விஷயம் உண்மை தான், ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கான தண்டனை இதுன்றது கிடையாது. அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அது என்ன மேட்ருன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் ஒரு நாளில் சொன்னாலும் அது உங்களுக்கு புரிய போகிறதில்ல. அந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் மனசுலேருந்து மட்டும் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச அநியாயத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது அனுபவிக்கிறோம்ன்ற எண்ணத்தை மட்டும் எடுத்துருங்க. ஆனால் கர்ம வினைன்றது அது வேறு கான்செப்ட். வேறு ஒரு காரணத்துக்கு அது நடக்குது உங்களுக்கு. அது நிறைய கஷ்டமோ இல்லை சீக்கிரமாக நல்லது நடக்குதோ வேறு ஒரு காரணத்துக்காக நடக்குது. ஆனால் அதுக்கு பேரும் கர்மா தான், அதுக்கு பேரும் கர்மா தான். அது 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 ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மிராக்கிள்ஸ் ஏன் ஏற்படும்னு கேட்டால், உங்களுக்கு வந்து போதுமான அளவு ஏதோ கிடைக்குது, பூர்வீக சொத்துக்கள் ஏதோ இருக்குது, அதை வச்சு ஏதோ ஒரு கொஞ்சம் வேலை கிடச்சிதானா உங்களால் முன்னேறிட முடியும், சாப்பிட முடியும், குடும்பம் நடத்திட முடியும். ஆனால் நீங்கள் அது மட்டும் போதுன்றது தாண்டி சில விஷயங்களை பண்ண வேண்டியதாகுது. அது எல்லாமே உங்கள் தேவைக்காக நீங்கள் பண்ண வேண்டியில்லை, சமுதாய அந்தஸ்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது அது. யாரெல்லாம் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டியோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டியே இல்லாமல் சும்மாவே உங்களுடைய நெய்பர்ஸோ அல்லது உங்கள் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ உன்னுடைய வாழ்க்கை தரத்தை வச்சு உன்னை எடை போடுறாங்க. அப்போ நீ வந்து அந்தளவுக்கு நாலேஜ் பர்சன் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுது. ஆனால் உங்கள் தேவை நிறைவேறிடுச்சு எப்போது. ஆனாலும் அவங்களுக்காக வேண்டி சில விஷயத்த பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உறவுகளோ வாழ்க்கையோ சூழ்நிலையோ இல்லை, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு உங்களால் முடியல. அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா, குலதெய்வத்தையும் சித்தர்களையும் கடவுளையும் வணங்கத்தினால என்ன ஆகுதுன்னா, ஒரு பட்டன் பாயிண்ட் மாதிரி அது நடக்கிறது இல்லை. நிறைய பேர்னுடைய கூட்டு விஷயமாக தான் சில அற்புதங்கள் நடக்குது. அந்த அற்புதங்கள் தான், அந்த மிராக்கிள் தான். அது எப்படி நம்ம ஏற்படுத்திக்கணுன்றது நமக்கு தான் தெரியணும். அதுக்கு முதல்ல பிரபஞ்சத்தை கவனிக்க தெரியணும். ஏன்னா அந்த பிரபஞ்சம்ன்றதே சிவபெருமான். அந்த சிவபெருமான் கிட்ட போகிறதுக்கு தான் நம்ம இத்தனை ரூட்டு பிடிக்கிறோம், இத்தனை சித்தர்களை பிடிச்சி நம்ம அந்த சிவபெருமான் கிட்ட போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். வாழ்க்கையில் கடைசி சமயம் கூட நம்ம போய் சிவபெருமானை பார்க்குற மாதிரி இருக்கலாம். சிவபெருமானை பார்க்குறதுன்றது சிவன் போல ஒரு உருவத்தை, சங்கர் தோற்றத்தை பார்ப்பது அல்ல, அதை உணர்தல். சிவன் என்பதை நாம் உணர்தல். சிவன் என்பதை நாம் உணர்தல்னா என்னன்னா, அப்படியே ஜில்லுன்னு உடம்பெல்லாம் ஆகிட்டு சிவனை உணர்ந்துட்டேன், ஒரு மாதிரி நெத்தி போட்டு நடுவில் குறுகுறுன்னு இருந்துச்சு அப்படின்றது இல்லை. உண்மையிலேயே உனக்கு இன்றைக்கி ஒன்று தேவை இருக்கும். உன் குடும்ப விஷயத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை ஒன்று இருக்கும்.
அதையே நிறைவேற்றி அதை நிறைவேற்றியது சிவன்தான்ன்றதை புரிய வைக்கும். அந்த உணர்தலை சொல்கிறேன் நான். நிறைய பேருக்கு அதுதான் சிவன் எதுவுமே புரியாது அவங்களுக்கு. சிவன்கிட்ட போயிட்டேன், நான் கடவுள்கிட்ட போயிட்டேன், கடவுளை பாராட்டுறேன், நான் கடவுள் பாதத்தில் போய் சேர்ந்துடணும். ஆனால் உண்மையிலே மனசில் இன்னொரு சேனலில் வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னு இருக்குது. மனிதனாக விலங்காக பிறந்துட்டா கடைசி வரைக்கும் அதுக்கு அந்த சாப்பாடு கடைசி வரைக்கும் அந்த சாப்பாடு தரத்துக்காக ஒரு நாளும் சாப்பிட்டுட்டு இருக்கும். அதுதான் முக்கியம். அது கிடைக்கிற அதுதான் கடைசி வரைக்கும் நோக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஏதோ ஒரு மடைமாற்ற விஷயமா கடவுளை போய் சேர்ந்துருது, முக்தி அடைஞ்சிருது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேணுன்ற விஷயங்களை பார்க்கணும். ஆனால் 100 தடைக்கற்கள் போட்டாலும் 100 முள் போட்டாலும் அதை தாண்டி வர்றதுக்கு நமக்கு இந்த சித்தர்கள்லாம் தேவைப்படுறாங்க. நான் கனகம்பட்டி ஐயாக்கிட்ட கூட பார்த்துருக்கேன். அந்த நம்மளுடைய குலதெய்வத்தை நெருங்கி போகிறதுக்கு சில வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்துவாங்க. அது நான் சொல்கிற மாதிரி இந்த பிரபஞ்ச ரீதியான புரிதல்கள், கவனித்தல், இந்த சாவி, அந்த கலரு, இந்த நம்பருன்னு பார்க்கும்போது பிரபஞ்சத்துக்கும் ஈஸியாக இருக்குது. நம்மளை எடுத்துன்னு போயிட்டு அந்த சித்தர்கள்கிட்டையும் அந்த தெய்வத்துக்கிட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம அந்த மெத்தடில் சுற்றி கவனிக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆத்மாவை கூட நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும். ஆத்மான்றது இருக்குதுன்றது மட்டும் ரொம்ப ரொம்ப உண்மை. அதே மாதிரி எத்தனை ஜென்மம் எத்தனை லட்ச வருஷம் ஆனாலும் அந்த ஆத்மாக்களினுடைய தொடர் இது தான் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. அப்படின்றதுனால தான் திரேதா யுகத்தில் இந்த திதியில் இப்போ அப்பா அவர் பிறந்தாருன்ற விஷயம் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு பயணிக்கிறதுக்கு காரணமே அந்த ஜீன் வழியாக அடுத்தடுத்து பிறந்து ஜீன் வழியாக அந்த பயணிக்குது அந்த ஆத்மா. அதே மாதிரி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பறவைகளுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவினுடைய இது கொஞ்சம் வெவ்வேறு ஸ்ட்ரென்த்தில் இருக்குதோ தவிர, ஆனால் ஒரு உயிருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு தான் அந்த இருக்கிறதுனால மட்டும்தான் காலத்தை நம்மளால் கடத்த முடியுது. எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் கடத்துறதாகவும் சில விஷயங்களை நம்மளுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆத்மாக்கள் தான் காரணமே. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நீம் கரோலி பாபாவுக்கும் ஒரு குலதெய்வம் கனெக்ட் ஆன விஷயம் ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றியும் தான் நான் சொல்ல போகிறேன்னு வச்சுங்க. எப்படி நான் சொல்கிறேன், ஆஞ்சநேயர் கரெக்டாக கீ செயின் வந்தது, அந்த சமயம் அந்த பறவை வந்ததுன்ற மாதிரி. இன்றைக்கும் காலையில் எழுந்த உடனே அந்த பறவை வந்து கிட்டவே வந்து உட்காந்துது. அந்த கல்யாண இது வந்து திருத்தணியில் கல்யாணம், 2வது பையன் கல்யாணம். முதல் பையனுக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த அதே பிளேட்டில் தான் கார்த்திகை தீப விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கிறேன். 2வது பையனுக்கும் அதே மாதிரி பிளேட் வச்சு அதில் பத்திரிக்கை வச்சு ஆப்பிள் வச்சு எடுத்துகிட்டு வராரு. நீம் கரோலி பாபான்னு சொல்லும்போது அவர் ஆப்பிள் வச்சு எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கார்த்திகை தீபம் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து அந்த கல்யாண டேட் வந்து 13 ரிசப்ஷனு, 14 முகூர்த்தம். ஆனால் எனக்கு வந்து 13, 14 அன்றைக்கி கூட ஏதோ ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் நமக்கு இருக்குதுன்னு புரியுது. அதில் ஏதோ ஒரு கடவுள் சம்மந்தம் வருதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு அன்றைக்கி நடக்கும். ஆனால் அப்போ தெரியல. இதே மாதிரியே தொடர்ந்து நான் இதெல்லாம் கவனிக்கிறதுனால ஒரு 10 நாள் பின்னாடி நடக்க போகிற விஷயத்துக்கு ஒரு டேட் சொல்லிடும் எனக்கு. அன்றைக்கி ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்டில் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக 13ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ரிசப்ஷனுக்காக திருத்தணி போகிறார். அப்போ திருத்தணிக்கு அவர் போகும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமை நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு இன்னும் போகாமே இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்வேன். முருகரும் பெருமாளும் இணையும் போதெல்லாம் அது அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் அதை கண்ணில் ஒன்றா பார்த்தாலும் நல்லதுன்னு போன வருஷம் அது ஒரு 4 வருஷமாக அதை திரும்ப சொல்கிறேன். இந்த வருஷமெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, சிவனையும் விஷ்ணுவையும் சேரும் போதெல்லாம் அற்புதங்கள் நடக்கும்னா அப்படி ஒரு நாளே அப்படி வரலாம். ஒரு திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு ஏகாதசி இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த சிவனும் விஷ்ணுவும் சேர்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போதெல்லாம், இல்லை கண்ணிலேயே ஒரு ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி இருக்கும்போதெல்லாம், அதுக்கு ஆரஞ்சு பச்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதுக்கு நீங்கள் வந்து ஆரஞ்சு ப்ளூ அப்படி வச்சுங்க. இனிமேல் சிவனுன்னா ப்ளூ, ஆரஞ்சு வந்து பெருமாள்ன்றதுக்கு இப்படி வச்சுங்க, இந்த கலர் பொறுத்த வரைக்கும்னு சொல்கிறேன். அந்த விஷயமும் நடக்குது தொடர்ந்து இந்த இதை ஃபுல்லாகவே, இந்த கார்த்திகை மாதத்தில் ஃபுல்லாகவே. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐயப்பனாவே உங்களுக்கு அந்த மாதிரி விஷ்ணுவையும் சிவனையும் சேர்ந்த ஒரு இதுன்றதுனால நம்ம 4வது சனிக்கிழமையாவது ஐயப்பன் கோயிலுக்கு போயிடணும். 2வது ஐயப்பன் எவ்வளோ என்னுடைய லைஃப்பில் பெரிய அற்புதங்கள் நடத்தியிருக்காருன்றதுனால இப்போ நம்ம கிட்டவே ஐயப்பன் கோயில் வச்சுட்டு நம்ம போகாமல் இருக்கக்கூடாது, அன்றைக்கி போயிடணும்னு போயிடுறேன். இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா, அந்த கடவுள்களையும் நம்ம வந்து ஒரு நம்மளை கவனிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் இணைச்சிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் ஐயப்பன் முடிவு பண்ணுறாரு அதை. இன்றைக்கி நீ வர திருத்தணிக்கு உங்கள் ஹஸ்பண்டு அங்கே போயிருப்பார், திருத்தணி முருகர்கிட்ட. இந்த சமயத்தில் நீ கரெக்டாக என்கிட்ட வா. ஏன் அவர் என்கிட்ட வான்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, அந்த கோயிலேருந்து தான்
அந்த கோயிலாண்ட ஆனந்தின்றவங்க கிட்ட தான் நான் எப்போவுமே மாலை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கிட்ட இருக்கிற பவானி அம்மன் கோயிலில் பவானி அம்மாவுக்கு மாலை போடுவேன். அதெல்லாம் கடந்த 6 வருஷமாக உங்ககிட்ட நான் சொன்ன விஷயங்கள். அந்த இடத்துல அந்த லேடிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து நீ போட்டால் தான் அந்த மாலையை நான் ஏற்றுக்குவேன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு திருடன் என் கையில் ஒரு 5 சவரன் வளையல் போட்டுட்டு இருந்தேன். அது ஒரு சிவராத்திரியோடைய மறுநாள். அந்த ஆள் வந்து கண்ணாடியில் பார்த்து நான் அந்த ஆள் பின்னாடி இருந்து கொம்பு எடுத்து என்னை நோக்கி ஓடி வரதை பார்த்து நான் கண்டுபிடிச்சி டக்குன்னு வண்டியை ரேஸ் பண்ணி வந்தேன். சிவராத்திரி அன்றைக்கி மறுநாள் அது. அந்த மாலையை நான் அங்காள பரமேஸ்வரி கோயிலாண்ட வாங்கின மாலையை நிராகரிச்சிட்டாங்க அன்றைக்கி அந்த பவானி அம்மா. அந்த அந்த சமயத்தில் தான் நான் வேங்கட சுபானந்த சுவாமியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அவருனாலே ஆனந்தம் ஆனந்தின்னு கனெக்ட் ஆகும்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த சமயம் ஏன் அந்த இடத்துலேருந்து மாலை வாங்கிட்டு ஐயப்பன் கோயிலாண்ட தான் இருக்கிறாங்க அவங்க. ஐயப்பன் கோயிலாண்ட இருந்து மாலை வாங்கிட்டு வந்தால் தான் இந்த அம்மாவுக்கு மாலை போடவே முடியுது. நம்ம வேறு எந்த இடத்துலேருந்து மாலையை வாங்கிட்டு வந்தாலும் இந்த அம்மாவுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே அதை போட முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போதே அப்படின்னு தொடர்ந்து 3-4 முறை பார்த்தேன். அதில் ஒன் ஆஃப் த டைம் தான் அந்த கரெக்டாக வாசப்படிக்கு நேரம் அம்மனை பார்த்துக்கிட்டே மாலையை எடுத்துன்னு போயிடும்னு நினைக்கும்போது அந்த திருடை வந்து விடிய ஒரு 6 மணிக்கு சிவராத்திரியினுடைய மறுநாள் 6 மணிக்கு போகும்போது அப்படியே துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஓடி வந்தது. நான் அந்த வண்டியை ரேஸ் பண்ணிவிட்டு ஓடி வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 4 நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டை சுற்றி ஒரு 4-5 குரூப் வந்து கடைங்களெல்லாம் கூட அடித்து அவங்கள மிரட்டி காசு இது பண்ணுறது, பெண்களினுடைய இதெல்லாம் வாங்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஜாக்கிரதையோடு தான் இருந்தேன் நான். அது அப்போது அந்த மாலை வந்து எப்போவுமே பவானி அம்மாவுக்குனாவே அந்த ஆனந்தின்றவங்கிட்ட தான் வாங்கிட்டு வந்து போடுவேன். அது ஐயப்பன் கோயில் வாசப்படியில் வைக்கிற ஐயப்பன் கோயிலுக்கான பூக்கள்லாம் வைக்கிற இடம் அது. சரி, அங்கே மாலையும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம போயிட்டு. அந்த கோயிலுக்கு போய் இந்த சதயம் மாதம் சதய பூஜைக்காக போயிட்டு இருந்தேன் நான். அந்த நாகக்கல்லுக்கு இது பண்ணுறதுக்கு. அதோடு அங்கே போகிறதில்ல. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை போய் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், கதை சஷ்டியெல்லாம். இப்போ நான் போகிறது கிடையாது. ஆனால் நான் போகிறது இல்லைன்னா கூட எப்போவுமே ஒரு கடந்த 7 வருஷத்தில் அந்த இடத்துல செங்கல் வச்சுருந்தாங்க சப்தகன்னிக்காக. அது எங்களுடைய குலதெய்வம். பல்லூரில் இருக்கிற சப்தகன்னி எங்களோட குலதெய்வம். இங்கே அதனால் எங்கள் குலதெய்வன்றதுனால செங்கல் வச்சுருந்தப்போ நான் என்ன கேட்டேன், அவங்க இதுக்கு எவ்வளோ செலவாகும் சிலையாக வைக்கிறதுக்குன்னு கேட்டப்போ சொல்கிறேன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து சொல்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போகல. ரொம்ப நாள் பொறுத்து திடீர்னு எதுக்கும் இந்த கோயில் உள்ள போகலான்னு போகிறேன். அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒரு சப்தகன்னியை குலதெய்வமாக கொண்டவங்க அவங்கக்கிட்டேயே அவங்க பார்க்லேயே ரொம்ப நாளாக அவங்க சிலைகள் இருக்குதான். அவங்க ஜோசியர் யாரோ சொன்னாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்த இல்லாமல் இருக்குது. அந்த சிலைகளை எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் அந்த கோயிலே சப்தகன்னி இருந்தாலோ இல்லை அந்த மாதிரி இதுலேயோ நீங்கள் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதேச்சியாக இந்த கோயிலுக்கு வந்திருக்குறாங்க. வந்த பின்னாடி அந்த செங்கல்லையே எல்லாம் இருக்கிறத பார்த்து அந்த இடத்துல இந்த சிலையை வச்சுக்கிறீங்களான்னு அவங்க கேட்டிருக்காங்க. சரி, நான் அப்போ சரின்னு சொல்லவே இவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற பார்க்கில் நிறைய அந்த சிலைகள் வச்சுருக்காங்க. 7 சிலையும் இந்த பக்கம் இதுவோ வீரபத்திரர் அப்படின்னு 2 இந்த தெய்வங்கள் இருப்பாங்க, ஆண் தெய்வங்கள். அந்த இதுங்களும் சிலை எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க பொழுது. அன்றைக்கி நான் சிலை வைக்க போகிறேன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நான் அன்றைக்கி பார்த்து அவங்க அதை பிரதிஷ்டை பண்ணும்போது நான் கரெக்டாக அது உள்ளே போகிறேன். இந்த குலதெய்வங்களுக்கு நீ எங்கேயோ எத்தனையோ நாள் ஆயிருக்கலாம், எவ்வளோ தூரத்தில் இருக்கலாம், அந்த காண்டாக்டு இருக்கும் உங்களுக்கு. 2 சந்தேகம் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. நம்ம குலதெய்வமோ இதுதானோ இல்லையோன்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் ப்ரூவ் பண்ணுவோம், அது நான் தான் உங்களுடைய குலதெய்வம்னு. 2வது குலதெய்வம் எத்தனை தலைமுறை ஆனாலும், எத்தனை ஜீனு நீங்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருந்தாலும், எங்கே போய் செட்டில் ஆயிருந்தாலும், அந்த விஷயத்தில் வந்து உங்கள் மேலே அந்த பார்வை உங்களது பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் நீங்கள் போயிட்டு பின்னாடி கூட ஒரு பெரிய ஆபத்தில் போயிடுதுன்றப்ப டக்குன்னு காப்பாற்றிடும் வந்து. இல்லை முக்கியமாக இந்த விஷயத்தில் நீ இழுத்து இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்துடணும், இல்லை இன்றைக்கி நீ இந்த நபரை மீட் பண்ணி ஆயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சானா செஞ்சு முடிச்சுடுவாங்க அதை. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் 3வது முறை இது நேற்று எனக்கு நடக்கிறது. அந்த முதல் முறை பிரதிஷ்டை பண்ணும்போது எதேச்சியாக தான் அந்த கோயில் உள்ளே போனப்போ, இது பாருங்கள் நீங்கள் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதோட வரவே இல்லைல்ல, இவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க பாருன்னு சொல்லி. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கும் அதே குலதெய்வம் எனக்கும் அதே குலதெய்வம் தான்றதுனால அவங்க என்னுடைய 7வது தலைமுறையிலையோ 8வது தலைமுறையிலையோ யாரோ வந்து வேறு எங்கோ செட்டில் ஆகி வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டுருக்கலாம். ஆனால் ஒரு ஜீன் கனெக்ஷன் இருக்கும் எனக்கும் அவங்களுக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலையை நீங்கள் அந்த இதில் பள்ளம்லாம் நோண்டி வச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சிலையும் அவங்க வீட்டு ஆளுங்களை ஒவ்வொருத்தராக வச்சுட்டு வந்தாங்க. என்னையும் ஒரு இதுவில் அதில் வைக்க சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் நாங்கள் யாகம் வளர்த்தி வெடிய 4:30க்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க. நீங்களும் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக வந்து கலந்துங்க. ஏன்னா இவங்க கேட்டாங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வைக்க போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் அதோடு வரல, இன்றைக்கி பார்த்து அவங்க கரெக்டாக வராங்க பாருங்கன்னு சொல்லவே
நீங்களும் வாங்க காலையில் 4:30க்கு அந்த யாகத்துக்கு. நான் காலையில் 4:30க்கு போனேன். போனப்போ அவங்க அந்த கலசம்லாம் வச்சு பண்ணும்போது அவங்க எல்லாரும் மாலை போட்டுன்னு உட்காந்தாங்க. அப்போ எனக்கும் என் கழுத்துலேயும் ஒரு மாலை போட்டு அவங்க குடும்ப மெம்பராக என்னையும் கணக்கு பண்ணி அங்கே இது பண்ணுறாங்க. 2018 அது. அப்போ போகும்போது நான் அந்த யாகம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரேன். அப்போ தான் என்னுடைய சேனல் வந்து கரெக்டாக நான் ஆரம்பித்து ஒரு 8 மாதம் பொறுத்து மானிட்டைஸ் ஆகுது. மெயில் வந்திருக்குது. நான் அங்கேருந்து வந்தோடனே அந்த சேனலுக்கும் இந்த சேனலுக்கும் அதுக்கும் கூட அந்த சப்தகன்னிக்கு அந்த பைரவருக்கு எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. அதுவும் பார்க்குறேன் நான். ஆனால் அன்றைக்கி மானிட்டைஸ் ஆகும்போது நான் ஸ்பிரிச்சுவலாக பேச போகிறேன், என் சேனல் ஸ்பிரிச்சுவலாக மாறும்போதுன்ற விஷயமே தெரியாது எனக்கு. அன்றைக்கி வீட்டுக்கு வந்தவுடனே 6 மணிக்குள்ளேயே அங்கே போயிட்டு வந்துட்டு பார்க்கும்போது மெயில் வந்துருக்குது மானிட்டைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஆச்சுங்களா. அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த பிரதிஷ்டை பண்ணவங்க வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப நாள் எங்களுக்கு குழந்தை கிடையாது, அதனால் வேண்டி இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னப்போ அந்த கோயிலில் பவானி அம்மன் அவங்க அடுத்தடுத்த கிளிப்பில் நான் எல்லாத்தையுமே காட்டிட்டு வரேன். இதில் நீம் கரோலி பாபா கனெக்ஷன் வரத்தையும் காட்டுறேன். அது என்ன ஆச்சுன்னா, ஐயப்பன் கோயிலில் போயிட்டு நான் மாலை வாங்கிட்டேன் 13ஆம் தேதி. வாங்கிட்ட பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளோ ரஷ்ஷு திருப்பதி மாதிரி இருந்தது. அங்கேருந்து வந்து இங்கே இருட்டாக இருக்கும். இந்த கோயிலில் வந்து நான் மாலையை போட முடியாத மாதிரி டைம் தள்ளிடுச்சு. அது முன்னாடியே பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. நீம் கரோலி பாபாவும் முடிவு பண்ணியிருக்கிறாரு, ஐயப்பனும் முடிவு பண்ணியிருக்காங்க, சப்தகன்னியும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வேண்டி அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த மாலை எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து போய் போட்டுடலாம் நான் நினைக்கிறேன். அது நான் நினைக்கல, அந்த கடவுளும் பிரபஞ்சமும் முடிவு பண்ணுது. நீ நாளைக்கு தான் அந்த மாலை எடுத்து நாங்கள் போவேன், ஞாயிற்றுக்கிழமை தான் போய் ஆகணும், அதுக்கு தான் நீ இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு ஒன்று அமிச்சதே இன்றைக்கி அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் முடிவு பண்ணி வச்சுக்குது. அதை உங்கள் வாழ்க்கையிலலாம் கூட இதெல்லாம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும்னா, சில சித்தர்களையும் கடவுள்களையும் சீக்கிரமாக ஒருங்கிணைஞ்சாங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சில கட்டுகள் உடஞ்சிடும். எந்த பரிகாரமும் எந்த ஜோதிடரும் எந்த ஒரு விஷயம் இல்லாமையே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க நீங்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த மாலையை வந்து எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுட்டு சண்டே போனோம்னா அந்த கோயிலில் வந்து கிரில் கேட்டில் தான் நம்ம போட்டுட்டு வரணும், யாருமே இருக்க மாட்டாங்களே. பூஜை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரினா கூட பரவாயில்லையே, நம்ம நேற்றே போய் போயிட்டுமே அந்த மாலையை. அதனால் வேண்டி நம்ம சரி பரவாயில்ல இப்போ என்ன பண்ணுறது, உன்னை மாலை கிரில் கேட்டில் தான் மாட்டணும், அந்த அம்மா கழுத்தில் போட்டுட்டு ஆர்த்தி எடுத்துன்னு வந்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போகும்போதே இவர் என்னுடைய ஹஸ்பண்டு ஒரு ஆட்டோக்காருக்கு ஃபோன் பண்ணி அவர் கூப்பிடுவார். அவர் பேர் ஸ்ரீனிவாசன். அவர் மட்டும் இருந்தார் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி நாள்லேருந்தே கனெக்ட் ஆகிட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பெருமாள் என்ற டிரைவர் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி திருப்பதி பெருமாள் போட்ட இந்த டைரி கொடுத்துட்டு போகிறாங்கலாம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஐயப்பன் கோயில் போகிறதுக்கு ஓலோ புக் பண்ணுறேன். அதில் அந்த டிரைவரோட பேர் வந்து ஏழுமலை. ஐயப்பன் கோயிலேருந்து நான் வெளியே வரும்போது ஒரு வண்டி எதிர்க்க போகுது, அது மேலேயும் ஏழுமலை. அது என்ன திருப்பதி பெருமாள் விஷ்ணு ஓகே, அது நான் ஏழுமலைன்னே வருது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏதோ வந்து சிஸ்டமில் பார்த்தா, சிஸ்டம்லேயும் ஏதோ ஒரு தம்ப்நெயில்ல யாரோ ஏழுமலையான் திருவனுடைய அற்புதங்கள் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி ஏதோ போட்டு வச்சுக்குது. சில சமயத்தில் சில பர்டிகுலர் பேர் மூலமாகவே ஏதோ கனெக்ஷன் ஆகிருக்கும் நம்மளுக்கு, அது புரியல. சரி ஏதோ அப்படின்னு பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த மாலை எடுத்துகிட்டு அங்கே போகும்போது ஸ்ரீனிவாசன்றவர் தான் அந்த ஆட்டோக்கார் தான் அங்கே இருக்கிறார். அவர் அந்த ஆட்டோ மேலே 59 இருக்குது, அது பக்கத்தில் 6ம் இருக்குது, 596 இருக்குது. அதுவும் வீடியோ கிளிப் எடுத்துருக்கிறேன், காட்டுறேன். அது வீடியோ கிளிப்பு நான் எடுக்கும்போது கரெக்டாக காலை நான் கோயிலுக்கெல்லாம் போய் முடிச்சுக்கும் போது அந்த ஆட்டோவை நிறுத்தி வச்சுருக்கிறேன், எடுக்கிறேன். அப்போது காலை 11 மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைக்கில் சொல்லுது, 11 இருக்கும்போது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே கோயிலுக்கு போகும்போது பார்த்தா வெளியில் நிறைய காருங்களும் வண்டிங்களும், ஞாயிற்றுக்கிழமை அப்பாடி ஏதோ யாரானா வேண்டின்னு இருப்பாங்க, எதனா பண்ணுறேன் இன்றைக்கின்னு சொல்லிட்டு. சரி அதனால் கதவு திறந்துருக்கோம், நம்ம மாலையை போட்டு வர முடியும் அப்படின்னு போகிறேன். அதுக்கு எப்பவுமே நான் சம்பங்கி ரோஜாப்பூ மாலை வாங்குவேன். இந்த முறை நான் சம்பங்கி மாலை தான் கட்டி தருவேன். இந்த முறை ரோஜா இல்லை, கொஞ்ச நேரம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி ஏதோ பிரபஞ்சம் ஏதோ அதை போடணுன்னு முடிவு பண்ணிக்குது போலுக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு வரேன். சரி நாங்கள் உள்ளே போகும்போதே மேலே தாளமும் சத்தமும் அற்புதமாக இருக்குது. பரவாயில்லையே, நம்ம வந்து அன்றைக்கி பார்த்து ஏதோ இந்த மாதிரிலாம் ஏதோ எப்போ பாரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுங்க நடக்கும் அந்த கோயில் உள்ள, கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் குட்டி குட்டி ஃபங்க்ஷனுங்க நடந்துட்டு தான் இருக்கும். அதில் வந்து ஆனால் சப்தகன்னிக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. சப்தகன்னிக்கு முன்னாடி கும்பலாக நின்றுக்கிட்டு எல்லாரும் கை தட்டிக்கிட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டும் இருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நீம் கரோலி பாபா கனெக்ஷன் எப்படி வருதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அந்த சில சித்தர்களுக்கு தான் அந்த நம்ம குலதெய்வங்களை கனெக்ட் பண்ணுற சக்தி இருக்கும்.
அந்த குலதெய்வத்தை கனெக்ட் பண்ணுற சக்தி இருக்குதுனாலே அந்த குலதெய்வத்தையும் அந்த சித்தரையும் நம்ம நட்சத்திர தொடர்பு இருக்குதானே பார்க்கக்கூடாது. நம்ம அப்படியே நம்மளுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதை. ஏன்னா குலதெய்வத்தை நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக கொண்டு வரத்துக்கு எந்த கடவுள் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, எந்த சித்தர் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, எந்த சடங்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதுதான் நம்மளை வந்து தனித்துவமாக நீ ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பற்றியா. இப்போ நீங்கள் முருகரை, பெருமாள், சிவன் அவங்களெல்லாம் கூடும்போதுன்னா ஒரு காமனாக சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் போயிட்டு வேறு பெரிய பந்தியில் கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு வரீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடு இப்படி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பார்த்தீங்களா. அதுதான் குலதெய்வத்துக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு. அந்த குலதெய்வத்தை நம்ம கூட நெருக்கமாக கொண்டு வரத்துக்கு எந்தெல்லாம் நம்மளுக்கு வழி இருக்குதோ அது சித்தர்கள் மூலமாக கனெக்ட் ஆனால் இன்னும் அற்புதமாக இருக்கும் அது. ஏன்னா இந்த மாதிரி கரெக்டாக காட்டி கொடுத்துரும். இன்றைக்கி இது பண்ணு, இது மீட் பண்ணிவிடு. இவங்களுக்கும் உனக்கும் ஒரு ஜீன் தொடர்பு இருக்குது. நீ ஆஃபீஸில் போய் இருப்ப, அந்த ஆஃபீஸில் ஹெட் இருப்பார். அந்த ஹெட்டினுடைய ஜீனுக்கும் உனக்கும் ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி குலதெய்வம் ஒன்றா ஒரே இதுவாக தான் இருக்கும். அவங்கள மீட் பண்ணிட்டியானா உனக்கு வாழ்க்கை வேறு லெவல் போகிறதா இருக்கும். ஆனால் உனக்கு தெரியாது, உனக்கும் அவங்களுக்கும் குலதெய்வம் ஒன்றுன்ற விஷயம் உனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சித்தர்கள் நம்மளுடைய குலதெய்வத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சித்தரை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோன்னா அந்த சித்தர் பார்த்துவார் அந்த வேலையை, அந்த சித்தர் பண்ணுவார் அந்த வேலையை. அந்த மாதிரி நான் இப்போ அதை காட்டுறேன் பாருங்கள். ஒரு வீடியோ கிளிப்பு காட்டிடுறேன், எல்லா கிளிப்புமே காட்டுறேன். இங்கே வந்து இந்த இதில் அந்த அவங்க தட்டில் பரத்தி வச்சதெல்லாம் போனவுடனே ஆப்பிள் பார்த்தேன். ஆப்பிள் பார்த்தோடனே நீம்கரோலி பாபா, செவ்வாழை பார்த்தோடனே மானுசாமிகள், மாதுளம்பழம் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமாக்கியா தேவி, கமலாத்மிகா அந்த மாதிரி எடுக்கலாம். இது தாமரை அதெல்லாம் பார்த்தா கமலாத்மிகான்னு எடுக்கலாம். இங்கே பாருங்கள். அப்புறம் வரேன் அந்த குழந்தையினுடைய பேர் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து நீம்கரோலி பாபா கனெக்ஷன் வந்துடுச்சுன்றது. ரெண்டாவது நீம்கரோலி பாபா தான் எனக்கு கரெக்டாக இன்றைக்கி போய்ட்டு அந்த மாலையை போடு. நான் ரொம்ப நாளாக இருந்தது அது வேண்டுதல். ஒரு 3-4 விஷயத்துக்காக 3 மாலை போட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பார்த்து சரி போயிடலாம், போட்டுடலான்னு முடிச்சுட்டு போகிறேன். நான் அதை ரொம்ப நாள் பொறுத்து போயிடறேன். எதேச்சியாக சும்மா ரேண்டமாக போகிறேன் நான். இப்போ பாருங்கள். இப்போது இந்த மாதிரி பார்த்துட்டுங்களா, சப்தகன்னி எங்கள் குலதெய்வம். அங்கே எதிர்க்க இப்படி ஒரு மங்கள நிகழ்வு நம்ம போடலான்னு போகிறப்போ மங்கள நிகழ்வு நடக்குது. அடுத்தது சப்தகன்னியை கிட்ட காமிச்சிருக்கேன், அதை பார்த்துருங்க. வேண்டுதல் வேண்டிக்கோங்க. சப்தகன்னி வந்து எல்லாருக்குமே அது குலதெய்வம் தான் கும்பிடணும்னு கிடையாது. சப்தகன்னியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கும்பிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துக்கு இன்றைக்கி எதேச்சியாகவே இன்றைக்கி வந்து போக வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணும்போதும் அப்படி தான். அந்த 15 வருஷம் பொறுத்து அப்பவும் போனேன் நான். அப்பவும் எதேச்சியாக தான் போயிருந்தேன். 15 வருஷம் பொறுத்து இந்த அம்மா இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அம்மா தான் பவானி அம்மா. சம்பங்கி மேலே நான் போய்ட்டு கொண்டு போனது போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த அம்மாவுக்கு தான் சந்தான காப்புன்னு சொல்லுவாங்க. கையில் குழந்தை வச்சுங்கிற மாதிரி சந்தான காப்பு. நவராத்திரி சமயத்தில் கையில் குழந்தை வச்சு சந்தான காப்பு பண்ணுவாங்க. அது வேறு. இல்லை குழந்தை வேணும்னாவே அந்தம்மா லக்ஷ்மி அம்மாவனுடைய இது அது. அந்த மாதிரி சில விஷயங்கள் அந்தம்மா சில பேருக்கு சொல்லி சந்தான காப்பு போட்டு அந்த மாதமே நின்று இருக்குது. ஏறக்குறைய 14 வருஷமும் நான் இல்லாமல் இருந்தது. அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டப்போ தான் சொல்கிறாங்க அந்த அம்மாக்கிட்ட, லக்ஷ்மி அம்மாக்கிட்ட. நேற்று லக்ஷ்மி அம்மா கூட சொல்கிறாங்க, உன்னை எப்படி தான் தள்ளின்னு வருது தெரியலையே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு தான் குலதெய்வம். இவங்க எப்போ இது பெருசாக இவங்க இது பண்ணுறாங்களோ, முக்கியமான விஷயம் பண்ணுறாங்களோ, அப்போல்லாம் இவங்க வராமையே இருந்து திடீர்னு அன்றைக்கி மட்டும் எப்படி இவங்க வராங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா இல்லை எதுவுமே இல்லாமல் அதிசயமாக வராங்களேன்னு. இதுதான் குலதெய்வம் இருக்குது, கடவுள் இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது, ஆத்மா இருக்குதுன்றதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியே.
அந்த மாதிரி சிலுத்துது. நேத்தெல்லாம் எனக்கு அப்படி சிலுத்து 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 அந்த என்னால் அது ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அப்புறமா வந்து அந்த இவங்க வந்து அந்த குழந்தைக்கு இவங்க தான் ஐடியா சொன்னாங்க. அந்த குழந்தை இத்தனை வருஷமா இல்ல, அப்படி சொல்லிட்டு சொன்னப்போ, இவங்க வந்து பவானி அம்மாவுக்கு இந்த கோயில்ல தானே நீங்க அந்த சப்தகன்னி பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க. பவானி அம்மாவுக்கு நீங்க சந்தான காப்பு போடுங்கன்னா, அது கையில குழந்தை மாரி வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாவே சந்தனம் இது பண்ணி ஒரு காப்பு மாரி பண்ணுவாங்க. அத நீங்களே பண்ணிட்டு எல்லாருக்கும் ஜாக்கெட் பிட்லாம் வச்சு குடுத்தாங்க போல் இருக்குது. அபிஷேகத்துக்கு மாலை, புடவை எல்லாம் வாங்கி வச்சு பண்ணாங்க போல் இருக்குது. அந்த மாரி ஐடியா சொல்லியிருக்காங்க அவங்க இந்த மாரி பண்ணுங்க, குழந்தை நிக்கும்னு. அதுக்கு சொல்லியதுனால 1 மாதம் பொறுத்தோ, 2 மாதம் பொறுத்தோ இவங்க வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி அந்த குழந்தைக்கு இந்த அபிஷேகம்லாம் பண்ணி, புடவை சாத்தி எல்லாருக்கும் ஜாக்கெட் பிட்டு குடுத்து கிராண்டா பண்ணாங்க அந்த பூஜைய. அவங்க அந்த நாக கல்லுக்கிட்டலாம் ஏதோ பெருசா பூஜை பண்ணாங்க அவங்க. ரொம்ப பெரிய அளவுல பண்ணாங்க அந்த பூஜைய அவங்க. அன்னைக்கு பார்த்தும் இதே மாரி தான் நான் போறேன். அன்னைக்கும் எந்த காரணமும் இல்லாம போறேன் நான். இப்ப சொல்றாங்க அந்த விஷயம். அந்த பூஜை பண்ணீங்க வந்தீங்கல்ல நீங்க, அந்த மாசமே அவங்களுக்கு நின்னுடுச்சு குழந்தை. அந்த மாசம் அந்த சந்தானம் இது பண்ண அன்னைக்கே அந்த மாசமே குழந்தை நின்னுது. அப்படின்னு சொன்னாங்க. அதோட இப்ப வந்து அதுக்கு முன்னாடி வந்து வரல அவங்க. இப்போ அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இங்க தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்ட்டா நீங்க இப்ப வரீங்க. அப்படின்ற மாரி சொன்னாங்க. ரெகுலரா போயிட்டு இருந்த ஆள் நானு. ஆனா இந்த 1 வருஷம் 2025ல நான் போல. 2024 வரைக்கும் ரெகுலரா போயிருந்த ஆளு. ஆனா 2025ல அந்த இது நாகக்கல் பூஜை மாசத்துல ஒரே ஒரு முறை மட்டும் அந்த சதய நட்சத்திரம் அன்னைக்கு போய் பண்ண வந்தேன் பாருங்க. அது முடிச்சுட்டேன் 9 இது. அதுக்கு மட்டும் போனேனே தவிர, இதுக்கு வந்து எதேர்ச்சையா மாலை போடணும்னு தோணி போனது தான். அத நேத்து வாங்குன மாலைய போடாம நிறுத்தி வச்சு, இன்னைக்கு போய் கரெக்ட்டா அந்த இடத்துல போடுற மாரி ஆச்சுன்றது ஒரு பக்கம். அது அவ்வளோ சக்தி இந்த அம்மாவுக்கும், பவானி அம்மாவுக்கும் கூட அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறத என்னால பார்க்க முடியுதுன்னு வச்சுங்க. நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த இதுக்கிட்ட இந்த ஆட்டோவ பார்த்துருங்க. 59 முருகர் சேர்ந்துட்டாரு. இதில உங்கள்கிட்ட இது கூட முருகரும் சேர்ந்துட்டார். 59னா நம்ம நீம்கரோலி பாபா சொல்லுவோம். அதில 6ன்னு வர்றதுனால முருகர் சேர்ந்துட்டாரு. முருகர் கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு உன்னை எப்படி வர வச்சேன் பார்த்தியான்ற மாதிரி அந்த ஃபேஸ் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதை ஷார்ட்ஸில் போடலான்னு இருக்கேன். அவ்வளோ நேரில் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன். நான் எத்தனையோ முகங்களை பார்த்துருக்குறேன் அந்த முருகனுடைய இதில். அவர் இந்த முகத்தில் நான் அப்படி ஒரு சிரிப்பை பார்த்தேன். நான் உன்னை வர வச்சேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு பார்த்தேன் நான். இருங்க, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தையினுடைய பேர் வந்து அஸ்வின் ராம். ராம்ன்ற கனெக்ஷன் வந்துடுச்சுங்களா? நீம்கரோலி பாபா 596ன்னு போயிட்டுனுங்களான்னு. ஆனால் இவரையும் நீங்கள் வந்து இவரையே விரும்புகிறாரு. அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துலேருந்து உணர வச்சார். எனக்கு திருவண்ணாமலையில் ஒரு சித்தரை உனக்கு நான் சொல்லுவேன். அந்த சித்தரை நீ வீடியோவில் பேசணும். நான் வந்து விஷ்ணு அவர் வந்து ஹனுமன்ன்றதுனால அவர் ஆல்ரெடி விஷ்ணுன்றது. ஆனால் இவர் அந்த மெயினாக திருவண்ணாமலை சிவன் கூட சேரத்துக்கு விரும்புகிறாரு. ஆல்ரெடி அங்கே யோகி ராம்ன்ற பேரில் யோகி ராம் சரத்குமார் அங்கே இருக்கிறாருன்னு வச்சுங்க. இவர் கூட வந்து அந்த இடத்துல சிவன் கூட விஷ்ணு இணையணுன்றத விருப்பம் இருக்குதுன்றத ஒரு வகையாக எனக்கு புரிய வச்சார் அந்த கார்த்திகை தீபம் அன்றைக்கி. அது விஷயம் அந்த மாதிரி இப்போ சிவனையும் விஷ்ணுவையும் ஜாயின் பண்ணுற மாதிரியே இத்தனை வருஷம் நான் என்ன பேசினேன். இப்போ முருகரையும் பெருமாள் தானே விஷயம். இதை கரெக்டாக நான் அங்கே முடிச்சுட்டு அந்த கோயிலில் முடிச்சுட்டு அப்படியே பிள்ளையார்கிட்ட போவேன் எப்போவுமே. அந்த இடத்துல போனால் இது முருகர் பெருமாள் பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு நான் அதை ஒன்றா பார்க்கணும், அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி திருச்செந்தூர் முருகனும் பெருமாள் படமும் அங்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு புக்கு ஒன்று இருக்குது. அது அப்புறமா படிக்கிறேன். அது ஏதோ ஒரு தேனியில் இருக்கிற ஒரு சிவனுடைய கோயில். அதிலேருந்து ஒரு சாமிஜி யாரோ சித்தரோ இல்லை ஒரு சாமிஜியோ போட்டிருக்காங்க. அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது அங்கேருந்து போனவுடனே அது பார்க்குறேன். இந்த குலதெய்வத்து கூட அவர் அந்த கனெக்ட் ஆன விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப இதே மாதிரி தான் யோகிராம் சரத்குமாரோட என்ன பண்ணார். ஒரு குழந்தை பேசாத அவர் நார்த் சைட்லேருந்து வந்தவர், வாரணாசிக்கிட்டேருந்து வந்தவர் அவர். இங்கே வந்து இது நார்த் சைட்லலாம் இந்த குலதெய்வம் நம்ம கிராமத்து இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் அதுங்கெல்லாம் ரொம்ப கிடையாது. அவங்க ஞானிகள்ன்றதுக்கு எவ்வளோ சாட்சின்னா இவர் இமயமலையில் கிட்ட இருக்கிறவர் இவர் நீம்கரோலி பாபா. ஆனால் அந்த குலதெய்வத்து கூட வந்து இணைய முடியுதுன்னா அவங்க உலக அளவில் அதனால தான் நான் சொன்னேன் அவர் கடுவெளி சித்திற்கு இணையானவர். உலக அளவில் அவங்களால இணைய முடியுன்றது தான் உங்களுக்கு. யோகிராம் சரத்குமார் கூட அந்த மாதிரி பேசாத குழந்தை வந்தப்போ என்ன பண்ணாருன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் குலதெய்வமாக வச்சு ரொம்ப எந்த குடும்பம் அவங்க வந்தது நம்ம ஊர்லலாம் ஜோடிச்சு இது பண்ணுறது, சாமியாடி வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வந்தவங்க
அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லி அந்த குழந்தைய கூப்பிடுங்க. அந்த குழந்தை பேசும்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர். அந்த குலதெய்வத்து கூட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு சக்தி, அவங்க அது இமயமலையில் இருக்கட்டும், அவங்க லண்டனில் இருக்கிற சித்தராக இருக்கட்டும், அந்த உங்களுடைய ஊர் பழக்கவழக்கம்படி, உங்களுடைய பூர்வீக பழங்குடியினத்தவரினுடைய பழக்கவழக்கங்கள், அதுக்கும் முன்னாடி இந்த பழக்கவழக்கங்கள் 7 ஜென்மமா உங்க வீட்ல 7 தலைமுறையா உங்க வீட்ல இருக்கிற பழக்கவழக்கங்கள தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சித்தர் இருக்கணும் நம்மளுக்கு. அந்த மாரி வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சொன்ன உடனே அவங்க போயிட்டு அதே மாரி அந்த அவங்க குலதெய்வம் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க அந்த குழந்தைய. ரொம்ப ஊரில் எப்படி எப்படியோ கருப்பு சாமின்னா கருப்பன் கூட வச்சு கும்பிடுவாங்க. கருப்பசாமி, பச்சையம்மானா பச்சையம்மான்னு கொஞ்ச நாளைக்கு கூப்பிட்றது, இதெல்லாம் வைப்பாங்க எப்பவுமே. அந்த அந்த குலதெய்வ பேருக்கு முதல்ல கொஞ்சம் கூப்பிட்ருவாங்க. அப்புறம் மாடர்னாக கூட ரெஜிஸ்டர் பண்ணி பேர் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தைய மறுபடியும் கூட்டின்னு வந்திருக்காங்க. தேவகியம்மா தான் சொல்கிறாங்க அந்த விஷயத்தெல்லாம். அந்த கூட்டின்னு வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே குலதெய்வத்துக்கு கூப்பிட்டு இது பண்ணுன்னு. கனகம்பட்டி ஐயா கூட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி குலதெய்வத்து விஷயங்களை காமிச்சு கொடுப்பார். ஏதோ ஒரு வகையில் காமிச்சு கொடுப்பார். இன்றைக்கி உன்னுடைய குலதெய்வம் இது அப்படின்னு. நான் பல்லூருக்கு போகும்போது கூட அந்த சப்தகன்னிக்கிட்ட நிறைய இதெல்லாம் கனகம்பட்டி ஐயா எனக்கு பட்டர்ஃப்ளை மட்டுமே இல்லை, பெயர்கள் மூலமாகவும் சில வார்த்தைகள் மூலமாகவும் அந்த பிரபஞ்ச கனெக்ஷனில் கனகம்பட்டி ஐயா கனெக்ட் ஆவார். புனர்பூச நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயமா நடக்குது, இதுங்கெல்லாம் கனெக்ட் ஆகும் பயங்கரமாக. அப்பே தெரிஞ்சுக்கலாம் இந்த சித்திரை நம்ம விடக்கூடாதுன்ற மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிற விஷயம் இருக்கும். ஏன்னா அந்த குலதெய்வத்தையும் நம்மளையும் நெருங்குற விஷயங்குது பாருங்கள், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறாங்க பாருங்கள், அந்த ஆப்போசிட் பார்ட்டினாவே ஆப்போசிட் பார்ட்டி கிடையாது. அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு மேலே நேராக வானத்தில் அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் அந்த நட்சத்திரங்களும் தெய்வங்களும் இருக்குது. அந்த தெய்வங்கள் வந்து தீய சக்தி தெய்வங்களாக இருந்தால் கூட அந்த நல்ல சக்தி தெய்வங்களை விட தீய சக்தி தெய்வங்களுக்கு ஈக்குவல் பவரோ இல்லை அதுக்கு விட அதிகமான பவரோ கூட இருக்குது அந்த தீய சக்தி தெய்வங்களுக்கு. வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அந்த நல்ல தெய்வங்கள் தீய தெய்வங்களோட ஒரே நாளில் ஒழிக்க முடியல. அந்த நல்ல தெய்வத்துக்கு கூட நல்ல சக்தி கூட அந்த தீய சக்திகளை ஒரு நாளில் போட்டு தள்ள முடியலை. அதுக்காக 1000 யோசிக்குது. அதுவே சிவனை யோசித்து முருகனை உண்டாக்கலையா, அந்த மாதிரி தான் பைரவரை உண்டாக்கலையா, அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு கடவுளை உருவாக்குறதா தான் இருக்குது. அதை தவிர அந்த தீய சக்தி ஒரு நாளில் ஒழிக்க முடியல. அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு எனர்ஜியை போட்டு தள்ளணுன்றதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஆப்போசிட் விஷயம் என்ன பண்ணுதுன்னா உன்னையும் குலதெய்வத்தையும் தூரம் தள்ளி வைக்குது. அதை தான் நம்ம இதில் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கட்டு போட்டு வச்சிருது அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. கட்டு போட்டு வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த குலதெய்வம் உன்னை நோக்கி நல்லது பண்ணுறதுக்கு வரும்போது அது உன்னை மீட் பண்ண விடாமல் மடமாத்துற வேலையை அந்த தீய சக்திகள் பண்ணுது. அப்போது நம்ம இந்த கனெக்டிவிட்டி நிறைய இருக்கிற ஒரு சித்தரை நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த வேறு ஒரு விஷயம் அங்கே தப்பு பண்ணுது பார்த்திங்களா, அந்த தப்பு பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டு இன்றைக்கி போய் நீ மீட் பண்ணிவிடு. நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போது, அது உங்கள் குலதெய்வம் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு வருது, ஆனால் அதை தடுக்கிறதுக்கு வேறு ஒரு ஆத்மா வருது. நீ என்ன பண்ணிட்டு இந்த ரூட்டில் போயிடு. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, இல்லை இன்றைக்கி அந்த குலதெய்வத்துக்கு நீ போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அதுக்கான சரியான நேரம் இது தான், அந்த இடத்த மீட் பண்ணி வச்சிரும். எப்படின்னா அந்த நம்மளுடைய எதிர் ஆத்மா வந்து வேறு எங்கன்னா வேறு தூரமாக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி டைமாக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு பூஜை நம்மளுக்கு வீட்டுக்கு கிட்டவோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீ போய் இன்றைக்கி அந்த குலதெய்வத்தோடைய அந்த ஆத்மாவோடைய மீட் பண்ணிட்டு வந்துடு. அது இந்த மாதிரி கோயில் பூஜையாக தான் இருக்கணுன்றதில்ல. அதே குலதெய்வத்தை கொண்டவங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட வச்சுருக்கலாம். ஆனால் அவங்கள உனக்கு ஃப்ரெண்டுன்னு தான் நீ நினைக்கிற. ஆனால் அவங்க குலதெய்வம் 7 தலைமுறைக்கு முன்னாடி அவங்கள்தான் ஒன்றா தான் இருக்குதுன்ற விஷயம் உனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நீ கும்புறது குலதெய்வத்தையே கிட்ட கொண்டு வரக்கூடிய சித்தரை கும்பிட்டுருக்குற இப்போ நீ. அப்போ அந்த சித்தர் போயிட்டு அந்த இடத்துல உனக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அப்போ நீ 10 வருஷம் பொறுத்து 5 வருஷம் பொறுத்து தான் நீ ஜெயிக்க போகிறன்ற விஷயத்தை இன்றைக்கே ஜெயிச்சு கொடுக்குற ஒரு விஷயமா அதில் நடக்கும்ன்றதுக்காக சிம்பிளாக புரிய வைக்கணுன்றதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். 10 வருஷம் பொறுத்து நடக்கிற விஷயத்தை இன்றைக்கே நடத்த வைக்கிறதுக்குன்றதுக்காக அப்படி சொன்னால் தான் புரியுன்றதுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப பெரிய மேட்ரு. அதை ரொம்ப பெருசாக விளக்க முடியாதனால நான் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே போனோடனே அந்த பெருமாளையும் இதுவும் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி தொடர்ந்து இன்றைக்கி கூட நான் சிவன் கோயிலுக்கு போனேன். 1008 சங்கு பூஜை அங்கே பண்ணாங்க. அதையும் கொஞ்சம் சின்னதாக அப்படியே சிவன் மாதிரியே இது பண்ணியிருந்தாங்க. போகும்போதே ஓலோ ஆட்டோ புக் பண்ணுறேன். அந்த பெயர் வந்து அருண் நான் சொன்னேன் இல்லைங்களா, அருணாச்சலேஸ்வரன், அருணா இதெல்லாம் என்னதுன்னா சூரிய உதயம் ஆரஞ்சு நிறமாக உதயமாவது தான் அருணோதயம். காலையில் உதயம் அதெல்லாம் அதுதான் அருணோதயம். சூரியனாவே சிவன். அந்த மாதிரி அந்த பெயர்கள், அந்த ஆட்டோவில் இருக்கிற நம்பர் பெயர்கள் ஒன்று எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், நாளைக்கு மார்கழி மாதம் நீங்கள்
குலதெய்வத்தை கூப்பிடுங்க. நீம்கரோலி பாபாவை கூப்பிடுங்க. உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு நீம்கரோலி பாபாவே போற்றின்னு சொல்லுங்கள். இது ஹனுமன் நான் சொல்கிற மாதிரி அந்த சாவியும் ஒரு சாவி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சாவி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் 59ன்னு போட்டுங்க. ஒரு ஹனுமன் ஒன்று வாங்கி வச்சுங்கன்னு சொன்ன பாருங்கள். அது கூட நீம்கரோலி பாபா கிட்ட நீங்கள் கேளுங்க. உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கும் உங்களுக்கும் நெருக்கத்தை உண்டு பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குலதெய்வத்தினுடைய சக்திகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு நீம்கரோலி பாபா கிட்ட ஹெல்ப்பு கேளுங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு வந்து நீங்கள் கூப்பிட்றது உங்கள் குலதெய்வம் நீம்கரோலி பாபா, அப்புறம் ஐயப்பன். ஏன்னா ஐயப்பன்றதே நம்மளுக்கு வந்து அந்த மகர ஜோதி இதில் வருது. நம்ம அந்த விஷ்ணுவையும் சிவனையும் இணைக்கின்ற விஷயமா நம்மளுக்கு வந்து ஐயப்பனை பார்க்கலான்றதுக்கும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஐயப்பனை கூப்பிட்றது இவரை ஒரு சித்தரை கூப்பிடணுன்றதுக்கு இவரை நம்ம நீம்கரோலி பாபாவை கூப்பிட்றது முதல்ல நம்ம குலதெய்வத்தை தான் எப்பவுமே மாதம் கூப்பிடணும்னு சொல்வேன். இதில் முக்கியமாக இந்த மாதம் நம்ம நீம்கரோலி பாபாவையும் குலதெய்வத்தையும் இணைச்சே கூப்பிட்றோம். நீம்கரோலி பாபாக்கிட்டே கேட்குறோம். குலதெய்வத்தை வந்து எங்கள் கூட அதிகமாக இணைச்சி வைங்கன்ற விஷயத்தையே நம்ம இவர் நீம்கரோலி பாபா கிட்ட கேட்குறோம். நீங்கள் கேட்கும்போது உங்கள் வீட்டினுடைய குலதெய்வம் என்னான்ற விஷயத்தை ஒருவேளை நீங்கள் அந்த உங்களுடைய குலதெய்வமே இல்லாத ஆளாக கூட நீங்கள் வேறு ஒருத்தர் கும்பிட்டுருக்கலாம். அப்போ உண்மையான குலதெய்வத்தை எனக்கு கண்டுபிடிச்சி கொடு. நான் கும்பிட்டுருக்கிறதே தான் உண்மையான குலதெய்வமா, இல்லை என்னுடைய வேறு ஏதோ ஒரு குலதெய்வம். 2வது 7 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். அந்த டிரான்சிஷன் மாறுற சமயத்தில் என்ன நடக்கும்னா ஒரு சின்ன தடுமாற்றங்கள் நடக்கும். அந்த பீரியடில் மாட்டிட்டிங்கன்னா, அதாவது 7 தலைமுறைக்கு ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க. அந்த 7வதுலேருந்து 2வது குலதெய்வம் அது வேறு ஒரு குலதெய்வம் மாறும் கொஞ்சமாக. அந்த டிரான்சிஷன் பீரியடில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தினுடைய அருள் ஒரு சீராக கிடைக்கிறது கஷ்டமாகும். இதனால் இந்த சமயத்தில் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த டிரான்சிஷன் பீரியடில் இப்போ மாட்டியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. அப்போ நீங்கள் இவர்கிட்ட நீம்கரோலி பாபா கிட்ட நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து எனக்கு குலதெய்வத்தை வந்து எனக்கு கரெக்டான குலதெய்வத்தை எனக்கு வந்து கரெக்டாக காட்டி கொடுங்க. இப்போ நான் கும்பிட்டுருக்கிற தெய்வமே எங்களுக்கு குலதெய்வமான்றதையும் கேட்டுக்கிட்டு குலதெய்வத்துக்கும் எனக்குமான நெருக்கத்தை உண்டு பண்ணி கொடுங்கன்ற வேண்டுதலை நீங்கள் நீம்கரோலி பாபா கிட்ட வைங்க. அது மாதிரி வந்து அப்புறம் வேறு ஏதோ ஒரு விஷயம் கரெக்ட். நீங்கள் வந்து ஆண்டாளையும் ஸ்ரீரங்கநாதர் இப்போ நம்ம வாசப்படி தொடச்சி கூப்பிடுவீங்களா, ஆண்டாள், ஸ்ரீரங்கநாதர், உங்களுக்கு வந்து ஐயப்பன், நீம்கரோலி பாபா, குலதெய்வம். அது வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே எல்லாரையும் கூப்பிடுவோம். ஆவணிமலை சித்தர் எத்தனையோ சொல்லுவோம். அதெல்லாம் யாரெல்லாம் இப்போ ஞாபகம் வந்து நம்ம கும்பிட்டுட்ருக்குறோமோ, இப்போ நான் தொடர்ந்தே மதங்கேஸ்வரர், ராஜமாதங்கியை விடாமல் நான் கும்பிட்டுட்டே தான் இருக்கேன். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் சிலதெல்லாம், அவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், அவங்க பேர்லாம் கூட சொல்லலாம்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் பண்ணுங்கள். நாளைக்கு இது பண்ணும்போது தொடச்சிட்டு இது பண்ணி கூப்பிடுங்க. அப்படியே கவனிங்க. ஆப்பிள் பார்க்குறீங்களா, இல்லை அந்த லோகோ பார்க்குறீங்களா, ஃபேஸ்புக் லோகோ பார்க்குறீங்களா, அந்த பறவை பார்க்குறீங்களா, அந்த பறவை வருதா, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வச்சுருக்கிற பறவைகள் வருதா, அந்த மாதிரி சுற்றி மட்டும் நடக்கிற விஷயங்களும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.